ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்த்தோம். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 1 வீக் ஃபுல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான். அம்மா ஊருக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், கோயிலுக்கு போயிருந்தோம், பாப்பாங்க ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த எல்லா வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, என்னோடய அத்தையோட அப்பாவுக்கும் இதுதான் குலதெய்வம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உசிலம்பட்டி பக்கத்தில் காண்டைன்ற ஊரில் வந்து கோயில் இருக்குது. பொங்கல் முடிஞ்சு மறுநாள் தான் தாத்தா சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறனால ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நம்ம ஊர்லேருந்து நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 3 hours கிட்ட ஆயிரும். வீட்டிலேருந்து ஒரு 10:30க்கு மேலே தான் கிளம்பணும். கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் வச்சு பூஜைக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயிலிருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் வந்து 7 o'clock மேலே ஆயிடுச்சு. மறுநாள் வந்து தாத்தா வெளியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நம்ம எப்பவும் போகிற கடைக்கு, ரிலையன்ஸ் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். அதவே திரும்ப திரும்ப போட்டால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்றனால அதை நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி சன்ஃப்ளவர் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வரும்போது எப்படியும் அவங்கள கம்பல் பண்ணி நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்க்கும்போது மைதா மாவு இருந்தது. பாப்பா 2 பேருமே பரோட்டா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு, தேவையான அளவு சால்ட்டு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 1/2 கப் பால் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம மைதா மாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெய்யும் பாலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து கூட பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி பிணைஞ்சால் தான் பரோட்டாக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 15 நிமிஷம் கிட்ட இழுத்து விட்டு பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 6 to 7 hours நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா பரோட்டா வந்து சூப்பராக வரும். மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம எம்டி சால்னா வந்து ரெடி பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 போல் முந்திரி எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, அது கூட பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸாக வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா சூப்பராக வந்து ஊறிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஒரு 6 hours கிட்ட வந்து நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா 5 hours ஊற வச்சா கூட போதும். ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன்
ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணீர், சால்ட்டு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. மாவு வந்து எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சேன். அதுவே வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நல்லா கையை வச்சு அமுத்தி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு மீறி உங்களுக்கு வரலை அப்படின்னா சப்பாத்தி கட்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது கையை வச்சு லைட்டாக அமுத்தி போட்டு எடுத்தால் போதும். சூப்பராக வந்து பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஈவினிங் மேலே எங்கே போகிறோம் அப்படின்னா தனுஷா குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட தான் போகிறோம். பாப்பா 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா, எனக்கு எழுதும் போது முன்னாடி முடி வந்துகிட்டே இருக்குமா, அதை மட்டும் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்லர் வந்திருக்கோம். வெளியே வாங்க கொஞ்சம் அதை ஏசியை போட்டு விட்டுருங்க. இப்போ டாக்டர் ஆகலை படிச்சிருக்கு. சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணி கேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. தனுஷா குட்டிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே ஈவினிங் மேலே எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னா தனுஷா குட்டி ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்பி போகிறோம். பாப்பா வந்து 3 o'clock வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. அவங்க போய் அங்கே மேக்கப் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாகி இருப்பாங்க. எங்களை வந்து 5 o'clock மேலே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ எல்லாமே கிளம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம்.
மார்னிங் அம்மா ஊரில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருக்கிறனால விருதுநகருக்கு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் இங்கே பஸ் ஏறணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அம்மா ஊர்லேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆகிடும். நானும் அத்தை குட்டீஸ் 4 பேர் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாங்க. தாத்தா வந்து திருச்சி வரைக்கும் போயிருக்காங்க. குட்டீஸ் 2 பேருமே பஸ்ஸில் வந்து ஜாலியாக வந்தாங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. விருதுநகரில் ஒரு 9:30 போல் தான் வந்து பஸ் ஏறணும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து ரீச் ஆக 11 மணி ஆயிடுச்சு. அங்கே ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 1:30 போல் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துருந்துச்சு. தூக்கி நல்லா கொஞ்சிட்டு தனுஷா குட்டியும் அனுஷா குட்டியும் நல்லா வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனுஷா வந்து நல்லா பொத்தி வச்சு தட்டி நல்லா தூங்க வச்சிட்டு இருந்தா. ஒரு 2 மணி நேரம் அங்கே வந்து இருந்து குழந்தைய கொஞ்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. காலையில் வந்த பஸ்லேயே ரிட்டன் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். தனுஷா குட்டி அனுஷா குட்டியோட டான்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.